வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். என்னை ஒரு நண்பர் கேட்டார், அப்படி என்னதான் திமுக கெடுதல் பண்ணாங்க, இந்த ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு புரியவே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவி படிக்க போனால் அங்கே பாலியல் வன்கொடுமை. சரி, படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே அரசாங்க வேலை கேட்டால் அதுக்கு பணம் கொடுத்தா தான் வேலை. சரி, நமக்கு கிடைச்ச வேலையை ஏதாவது ஒரு வேலையை பார்க்க போகலான்னு, செக்யூரிட்டி வேலையாவது பார்க்கலான்னு போனால் அங்கே ஒரு விசாரணைங்கிற பேரில் கொண்டு போய் அஜித்துங்கிற ஒரு லாக்அப் டெத், அவரை அடிச்சே சாகடிச்சாங்க. என்னடான்னு பார்த்தா திரும்பவும் சாராயம், இவங்க இந்த மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க, கொடி பிடிச்சவங்க திமுக, இப்போது அவங்களே அரசு, அவங்களே இப்போ ஓஹோன்னு நடத்திட்டு இருக்காங்க. அது பத்தாததுக்கு கள்ளச்சாராயம், அந்த கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் செத்துட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திமுக ஆட்சியில் நடந்த அவலங்கள், விலைவாசி உயர்வு, அந்த கடன், எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது, பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னது, இது மாதிரி லிஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்க கொடுத்த ஒரு 520 வாக்குறுதிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சியில் நிறைய நிர்வாக திறமை தான் அது காட்டுச்சு. நிர்வாக சீர்கேடு இன்னும் பத்தாததுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா. மாணவர்கள் அவ்வளோ சீர்கெட்டு போயிருக்காங்க, இளைஞர்கள்லாம். இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தில் சொல்லணுன்னா ஏகப்பட்ட சொல்லலாம். கொலை, கொள்ளை, திருட்டு, ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இது நான் ஏதோ புதுசாக சொல்கிறதா இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறேன். அதனால் மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.